எனக்கு செய்யும் கைங்கரியம் பகவத் கைங்கரியம் அல்லவா? அதனால் நீர் மோட்சத்தின் வாயிலுக்கு, அதாவது பாதி தூரம் வந்து விட்டாய் என்று பொருள். மீதி தூரம் கடப்பதற்கு என் அடியாருக்கு நீர் கைங்கரியம் செய்திருக்க வேண்டும். உன் சேவையால் என் பக்தர், அதாவது ஓர் பாகவதர் உகப்பெய்தினால் நான் மிகவும் அகமகிழ்வேன். வீடு பேராகிய மோட்சத்தையும் நிச்சயம் வழங்குவேன். அந்த சாரதி உன்னை உயர்ந்த பாகவதனாக பாவித்து உன் காலடி மண்ணை தன் உடம்பில் பூசிக்கொண்டான். அதனால்தான் அந்த சாரதிக்கு மோட்சம் உண்டு என்று சொன்னேன். ஆனால் நீ எந்த பாகவதருக்கும் சேவை செய்யவில்லையே. பகவானுக்கு மட்டும்தானே சேவை செய்திருக்கிறாய். சேவை செய்ய ஓர் பாகவதரை தேடிப்போ, மோட்சம் உன்னை தேடி வரும். போ. இன்றைய தலுகை பிரமாதம். இந்தாருங்கள் அண்ணா, பழம் சாப்பிடுங்கள். எதற்கம்மா இதெல்லாம்? அப்படி வை. இப்பொழுதுதானே வயிறு நிறைய அமுது உண்டு விட்டு வந்து அமர்ந்திருக்கிறோம். அதற்குள் பழத்தை வேறு தருகிறாய். ஆமாம் ஆமாம், எல்லோரும் வயிறு நிறைய தான் சாப்பிடுவார்கள். ஆனால் இன்று நான் கழுத்து வரை சாப்பிட்டு விட்டேன். அண்ணா, நீங்கள் தானே சொல்லி இருக்கிறீர்கள், அமுது உண்டு முடித்ததும் வாழைப்பழம் சாப்பிட்டால் நன்றாக ஜீரணமாகும் என்று. ஓ, இந்த பழத்தை சாப்பிட்டால் உடனடியாக ஜீரணமாகிவிடுமா? அப்படியானால் முதலில் இதை நான் தான் சாப்பிட வேண்டும். எப்பொழுதோ ஒரு முறை சொன்னேன், அதை இன்னமும் நினைவில் வைத்துக் கொண்டு நான் வரும்போதெல்லாம் தவறாமல் கொண்டு வந்து தருகிறாயே. சுவாமிகளே, காந்திமதிக்கு என்ன இருந்தாலும் ஓர வஞ்சனை அதிகம். என்ன சொல்கிறீர்கள்? ஆமாம் ஆமாம், மதுரமங்கலத்திலிருந்து திருப்பெரும்புத்தூருக்கு நானும் பெரிய பிராட்டியும் வாரத்துக்கு ஒரு முறையோ அல்லது மாதத்துக்கு 3 முறையாவது வந்து விடுவோம். ஆனால் நாங்கள் வரும்போதெல்லாம் இல்லாத ஒன்று, நீங்கள் திருமலையிலிருந்து இங்கு வரும்போது உங்கள் தங்கை காந்திமதியின் கையில் ஜொலிக்கிறது சுவாமி. என்ன ஜொலிக்கிறது? புதிதாக ஏதேனும் தங்க வளையல் அணிந்திருக்கிறாளா? அப்படி ஒன்றும் தெரியவில்லையே. நான் அதை சொல்லவில்லை, தலிகையை சொல்கிறேன். சற்று நேரத்துக்கு முன் அமுதுன்றோமே, சாதாரண அமுதாது, தேவாமிர்தம். தேவலோகத்தில் கூட இப்படி ஒரு அமுது கிடைக்காது போலிருக்கிறதே. என்ன ஒரு அற்புதமான சுவை! நீங்கள் திருமலையிலிருந்து வரும்போதுதான் இப்படி நடக்கிறது. ஆனால் நாங்கள் வரும்போது தங்கள் தங்கையின் கைகள் இப்படி ஜொலிப்பதில்லையே. ஏன்? ஏன் மாப்பிள்ளை, அப்போதெல்லாம் என் தலிகை சுவையாக இல்லையா? அச்சச்சோ, நான் அப்படியெல்லாம் சொல்லவில்லை. வாரத்துக்கு ஒரு முறையோ அல்லது மாதத்துக்கு 3 முறையாவது எதற்காக நான் இங்கு வருகிறேன்? அந்த நாட்களிலாவது நல்ல அமுது உண்டு மகிழலாம் என்றுதானே. என்ன சொன்னீர்கள்? அப்படியானால் நான் செய்யும் தளிகை சுவையாக இல்லையா? நமது அகத்திற்கு வாருங்கள், அது கூட இல்லாமல் செய்து விடுகிறேன். அம்மா தாயே, அப்படியெல்லாம் செய்து என்னை பட்டினி போட்டு விடாதே. உன் பக்குவம் யாருக்கு வரும்? நீ செய்யும் தளிகையில் தானே இப்பொழுது நான் ஒரு சுற்று பெருத்துள்ளேன். மாப்பிள்ளை, என்ன சொல்கிறீர்கள்? இப்போதுதானே என்னுடைய தளிகையை பாராட்டி பேசினீர்கள், அதற்குள் இப்படி மாற்றி பேசுகிறீர்களே. பெருமாளே, இரு பெண்களுக்கு நடுவே என்னை இப்படி அகப்பட்டுக் கொள்ளும்படி செய்து விட்டாயே. காந்திமதி, நாங்கள் வரும்போது நீங்கள் செய்யும் தலுகை சுவை இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதையெல்லாம் விட இன்றைய தலுகை கூடுதல் சுவையாக இருந்தது என்றேன். என்னவாக இருந்தாலும் திருமலை நம்பிகள் உனது அண்ணன் அல்லவா? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. நான் எல்லோரையும் ஒரே விதமாகத்தான் நினைக்கிறேன், ஒரே மாதிரியாகத்தான் தளிகை செய்கிறேன். அது எப்படி? சாப்பிடும் எனக்கு தெரியாதா உணவின் ருசி என்னவென்று?
அதற்காகத்தானே நாக்கை முழு நீளத்துக்கு வளர்த்து வைத்திருக்கிறேன். மாப்பிள்ளை, ஒரு வகையில் நீங்கள் சொல்வது உண்மைதான். எங்கள் தகப்பனார் தவறிய நேரத்தில் காந்திமதிக்கு 7 வயது, பெரிய பிராட்டிக்கு 4 வயது. அப்போதிலிருந்தே நான் ஒரு தகப்பனாரின் பொறுப்பிலிருந்து வளர்த்ததால் என்னை அண்ணனாக மட்டும் பார்க்காமல் ஒரு தகப்பனாராகவே பாவித்தார்கள். அந்த அன்பு காந்திமதியின் மனதில் ஆழமாக பதிந்து விட்டது. அந்த அன்புதான் காந்திமதி செய்யும் தலிகையின் மூலம் வெளிப்படுகிறது என்று நினைக்கிறேன். ஓ, அப்படியா விஷயம்? அது மட்டுமல்ல, வேறொரு விஷயமும் இருக்கிறது. அப்படியா? அது என்ன? நான் காந்திமதியிடம் அடிக்கடி சொல்வதுண்டு. நாங்கள் வாழ்வது திருமலையில். நல்ல காய்கறிகள் அங்கு நினைத்தபடி கிடைக்காது. நினைத்தபடி தானியங்களோ காய்கறிகளோ வாங்க வேண்டும் என்றால் திருமலையிலிருந்து கீழே இறங்கி வர வேண்டும். இது அவ்வப்போது நடக்கக்கூடிய காரியம் அல்லவே. அதனால் அங்கு கிடைப்பதை வைத்து ஒரு குறிப்பிட்ட வகைக்குள் தான் என் அகத்துக்காரி சமைப்பாள். என்னால் ருசி இல்லாமல் எல்லாம் சாப்பிட முடியாது. பெரிய பிராட்டி உள்ளே தலிகை செய்யும் போதே அதன் மனத்தை கொண்டே உப்பு, புளி, காரம் அனைத்தும் சரியாக இருக்கின்றதா என்று நான் சொல்லிவிடுவேன். நான் அப்படியெல்லாம் இல்லை மாப்பிள்ளை. அமுது செய்ய வேண்டிய நேரத்தில் என் அகத்துக்காரி என்ன செய்திருக்கிறாளோ அதை நான் உண்டு விடுவேன். இதையும் நான் காந்திமதியிடம் அடிக்கடி சொல்வதுண்டு. அதுவும் அவள் மனதில் ஆழமாக பதிந்திருக்கிறது போல் தெரிகிறது. அதனால்தான் நான் எப்பொழுது திருமலையிலிருந்து வந்தாலும் பலவிதமான காய்கறிகளோடு ஒரு கல்யாண சாப்பாடே போட்டு விடுகிறாள். என்ன சமைத்து என்ன பிரயோஜனம்? என் அகத்துக்காரர் அமுது செய்யவில்லையே. ஆமாம், நான் அமுது செய்யும் போதும் யோசித்தேன், சோமயாஜியை காணவில்லையே என்று. நான் சற்று நேரம் கழித்து சாப்பிடுவதால் ஒருவேளை அவர் முன்னதாகவே அமுது செய்திருக்க கூடும் என்று எண்ணிவிட்டேன். நேற்றும் அவர் சரியாக முகம் கொடுத்து பேசவில்லை. என்னவாயிற்று? மீண்டும் ஏதாவது பிரச்சனையா? புதிதாக ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோவிலுக்குள் சென்று ஆதிகேசவ பெருமாளை சேவிக்க முடியவில்லையே என்கிற மன வருத்தம்தான் அவரை வாட்டிக் கொண்டிருக்கிறது. என்ன செய்வது? இப்படி ஒரு சம்பவம் நடந்தது உங்களுக்கு மட்டுமல்ல, எங்களுக்கும் அது பேரிடியாகத்தான் இருந்தது. ஆதிகேசவனே தன் சுவாசமாக வாழ்ந்து கொண்டிருந்த மாப்பிள்ளைக்கு இப்படி ஒரு தண்டனை விதித்திருப்பது கொஞ்சமும் நியாயமில்லாத காரியம்தான். ஆமாம், மாப்பிள்ளை எங்கே? மாப்பிள்ளை, வாருங்கள். அமுது உண்டு விட்டீர்களா? நாங்கள் உண்டு விட்டோம். ஆனால் நீங்கள் இன்னும் அமுது உண்ணவில்லை போல் தெரிகிறது. இல்லை, நான் பிறகு உண்கிறேன். ஏன் இப்படி எதையோ பறிகொடுத்தது போல் உட்கார்ந்திருக்கிறீர்கள்? உண்மைதான். என் ஆதிகேசவனை நான் பறிகொடுத்து விட்டேன் தான். நித்தியப்படி தினமும் அவனை பார்த்து அவனது அழகை ரசித்து ரசித்து வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருந்தேன். ஒவ்வொரு நாளும் எப்போது சூரிய உதயம் ஏற்படும் என்று ஏங்கிக் கொண்டிருப்பேன். கிழக்கே சூரியன் உதித்தவுடன் அதன் ஒளியாக ஆதிகேசவ பெருமாள் என் உள்ளத்தில் உதித்து விடுவார். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இப்போது இல்லாமல் போய்விட்டதே. என்னதான் நான் என் மனதை தேற்றிக்கொண்டு இந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டாலும் ராமானுஜன் செய்தது தவறு என்று என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையே. அந்த ஆதிகேசவ பெருமாளுக்கு இது ஏன் தெரியாமல் போய்விட்டது? நான் அவனை பார்க்க முடியாமல் செய்து விட்டானே. மாப்பிள்ளை, ஏன் இப்படி வருந்துகிறீர்கள்? பலர் கோவிலுக்குள் சென்று அந்த பெருமாளை பார்க்கலாம். ஆனால் தன்னை பார்க்க வந்த மக்கள் அனைவரையும் அந்த பெருமாள் பார்க்க விருப்பப்படுகிறாரா என்று கேட்டால் அது சற்று யோசிக்க வேண்டிய விஷயம்தான். பலரிடம் கேட்கலாம், கடவுளை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீரா என்று. கடவுளை நாம் ஏற்றுக்கொள்வது என்பது வேறு, கடவுள் நம்மை ஏற்றுக்கொள்கிறாரா என்பதுதான் முக்கியம். எனவே கடவுள் நம்மை ஏற்றுக்கொள்கிற அளவிற்கு நாம் நடந்து கொள்ள வேண்டும். புரியவில்லையே. பெருமாளை நாம் கோவிலுக்கு சென்று பார்ப்பதை விட பெருமாள் நம்மை பார்க்கும்படியான குணத்தை நாம் தான் வளர்த்துக் கொள்ள வேண்டும்.
அதற்கான தகுதி நமக்கு இருக்க வேண்டும். அந்த தகுதி நிச்சயம் உங்களுக்கு உண்டு மாப்பிள்ளை. கோவிலுக்கு சென்று அந்த ஆதிகேசவ பெருமாளை நீங்கள் சேவிக்கவில்லை என்றாலும் அந்த பெருமாள் நித்தியப்படி உங்களை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். நம்பிகளே, தாங்கள் சொல்வது உண்மைதான். ஆனால் இப்படி யோசித்து பாருங்கள். தாங்கள் அந்த திருவேங்கடனை பார்க்கக்கூடாது என்று உத்தரவு போட்டால் அதை தங்களால் தாங்கிக் கொள்ள முடியுமா? ஏன் திகைத்து விட்டீர்கள்? இப்போது புரிகிறதல்லவா என் நிலை? உண்மைதான் சோமயாஜி. ஆனால் இந்த நிலைக்கு காரணம் அந்த ஆதிகேசவன் அல்ல, இந்த மாறுபட்ட சமூகம்தான். நீங்கள் கோவிலுக்குள் செல்லாததால் ஆண்டவன் உங்களை வெறுத்து விட்டான் என்றோ, மற்றவர்கள் கோவிலுக்குள் செல்வதால் அவர்களை மட்டும்தான் அவன் ஏற்றுக்கொள்கிறான் என்றோ நினைக்க தேவையில்லை. மனிதர்களுக்குள் ஏன் இந்த பாகுபாடு? அப்படி என்ன பெரிய தவறை செய்துவிட்டான் ராமானுஜன்? ஒரு சிறு பிள்ளை பெருமாள் மீது உள்ள பக்தியால் கோயிலுக்குள் சென்று அவரை தரிசிக்க வேண்டுமென்று ஆசைப்பட்டான். ராமானுஜனும் சிறு பிள்ளையாதலால் அவனும் பக்தியின் காரணமாக அவனையும் அறியாமல் அந்த சிறுவனை கோயிலுக்குள் அழைத்துச் சென்று விட்டான். இதில் என்ன தவறு இருக்கின்றது? இதற்கு போய் இதற்காக இத்தகைய தண்டனையை தர வேண்டும்? சோமயாஜிகளே, தங்கள் நிலை எங்களுக்கு புரிகிறது. தங்களால் அந்த ஆதிகேசவனை தரிசிக்க முடியவில்லையே என்ற ஆதங்கமும் எனக்கு தெரிகிறது. இந்த திருப்பெரும்புத்தூரில் இருக்கும் ஆதிகேசவனை மட்டும்தானே நீங்கள் சென்று பார்க்க கூடாது? பறந்து விரிந்திருக்கும் இந்த உலகத்தில் அந்த பரந்தாமன் பல பெயர்களில் வீற்றிருக்கவில்லையா? அங்கு சென்று அவனை தரிசிக்கலாமே. அதற்கு இங்குள்ளவர்கள் எதுவும் தடை சொல்ல முடியாதே. முதலில் தாங்கள் என்னோடு புறப்பட்டு மதுரமங்கலத்திற்கு வாருங்கள். அங்குள்ள பெருமாளை கண்குளிர காணுங்கள். பிறகு அங்கிருந்து புறப்பட்டு பல க்ஷேத்திரங்களுக்கு சென்று பல பேர்களில் உள்ள பெருமாளை கண்குளிர கண்டு மகிழுங்கள். ஆமா மாப்பிள்ளை, இவர் சொல்வதும் சரிதான். தாங்கள் இங்கேயே இருந்தால் தங்கள் மனம் மேலும் மேலும் சங்கடப்பட்டுக் கொண்டுதான் இருக்கும். அதனால் தாங்கள் மாப்பிள்ளையுடன் மதுரமங்கலத்திற்கு செல்லுங்கள். அதற்கு முன் முதலில் சென்று அமுதுண்ணுங்கள். அப்போதுதான் பல கஷேத்திரங்களுக்கு செல்வதற்குண்டான சக்தி நம் உடலுக்கு கிடைக்கும். மாப்பிள்ளை, இவரை அழைத்து சென்று அமுதுண்ண வையுங்கள். சரி, போங்கள், வாருங்கள். செல்லுங்கள் மாப்பிள்ளை. மேகவல்லி, சுவாமி, என்னுடைய அங்கவஸ்திரத்தை கொண்டு வா. இதோ கொண்டு வருகிறேன். சுவாமி, இந்தாருங்கள். கொடு. சுவாமி, தங்களை காண்பதற்காக நாராயணன் என்பவர் வந்திருக்கிறார். அப்படியா? அவரை உட்காரச் சொல். நான் பெருமாளை சேவித்து விட்டு வருகிறேன். சரி சுவாமி. நமஸ்காரம் சுவாமி. நமஸ்காரம். உட்காருங்கள் நாராயணன். எப்படி இருக்கிறீர்கள்? நன்றாக இருக்கிறேன். தங்களைத்தான் காண்பதற்கு அரிதாக இருக்கிறது. அடிக்கடி ஸ்ரீரங்கம் சென்று விடுவீர்கள் போல் இருக்கிறது. நேற்று சாயங்காலம்தான் தேவரீர் வந்திருக்கிறீர்கள் என்று கேள்விப்பட்டேன். மறுநாள் காலை தங்களை பார்க்கலாம் என்று வந்தால் தாங்கள் ஏதோ சாஸ்திர ஆராய்ச்சி செய்து கொண்டிருப்பதாக தங்கள் அகமுடையாள் சொன்னாள். ஆகையால் தான் இன்று வந்தேன். ஆச்சாரியரின் கைங்கரியத்தில் இருக்கிறேன் நாராயணன். அதனால் தான் என்னை பார்க்க முடியவில்லை. எப்பொழுதும் ஆச்சாரியரின் கைங்கரியத்தில் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் போலும். உண்மைதான். பிறகு என்ன ஓய், தன் குருநாதருக்கு சேவை செய்வது என்பது எவ்வளவு பெரிய விஷயம். ஆச்சாரியர் என்பவர் சாதாரணமானவரா? அவருக்கு சேவை செய்யும் போது நாள், கிழமை, வீடு என்று இருந்துவிட முடியுமா?
பெருமாள் விரும்பும் தோற்றத்தில் நம்மை உருவாக்குவது ஆச்சாரியர் தானே. நிச்சயமாக. மற்ற விஷயங்கள் எல்லாம் எப்படி போய்க் கொண்டிருக்கிறது? அதைத்தான் சொல்ல வந்தேன். அதற்குள் நம் உரையாடலில் மறந்துவிட்டேன். அடியனுக்கு பஞ்ச சமஸ்காரம் சென்ற வாரம்தான் ஆயிற்று. ஆச்சாரியார் வங்கிபுரத்தான் தான் செய்து வைத்தார். அந்த வைபவமானதில் மனதிற்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. உம்மை பார்த்தால் பஞ்சசம்ஸ்காரம் ஆனவர் போல் தெரியவில்லையே. எப்பவும் போல்தானே இருக்கிறீர். என்ன சொல்கிறீர்கள் சுவாமி? பஞ்சசம்ஸ்காரத்தின் சில அம்சங்கள் புறத்தோற்றத்திலும் தெரிய வேண்டும். நீர் பஞ்சசம்ஸ்காரம் செய்து கொண்டீர்கள் என்றால் உமது ஆச்சாரியர் முக்கியமான 5 சம்ஸ்காரங்களை, அதாவது 5 அங்கங்களை பற்றி சொல்லியிருப்பாரே. முதல் அங்கமாக பெருமாளின் சங்கு சக்கரங்களை தோளில் தரிக்கும் சடங்கும், அதன்பின் பகவானின் திருநாமங்களைச் சொல்லி 12 இடங்களில் திருமண் தரிக்கும் சடங்கு பற்றியும் அதன் முக்கியத்துவம் பற்றியும் உமக்கு சொல்லியிருப்பாரே. ஆனால் நீர் நெற்றியில் மட்டும் திருநாமம் தரித்துக் கொண்டு வந்துள்ளீரே. உமக்கு பஞ்சசம்ஸ்காரம் செய்து வைத்த ஆச்சாரியர் மிகவும் உயர்ந்த ஸ்ரீ வைஷ்ணவர். அவரிடம் இருந்து நீர் பெற்ற அங்கீகாரத்திற்கு காட்டும் மரியாதை இதுதானா? அடியனை மன்னிக்க வேண்டும். ஏதோ ஒரு அவசரத்தில் அப்படியே வந்துவிட்டேன். அவசரத்தில் செய்யும் காரியம்தான் போய் அலங்கோலத்தில் போய் முடியும். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கை இருக்கிறதே, இதுதான் போய் நமக்கு பாடம். அதன் கடைசியான மரணம்தான் இப்பிறவியின் இறுதி பரீட்சை. அதற்கு நம்மை நெறிப்படுத்துவதற்காகவும் ஒழுக்கத்தில் நிலை பெற்றிருக்கவும் தான் காப்பாக இந்த 12 திருநாமங்களை நாம் அணிகிறோம். பஞ்சசம்ஸ்காரம் செய்து கொண்டதால் உமக்கு நிறைய பொறுப்பு இருக்கிறது. இந்த சிறந்த வைபவத்தில் இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது என்பதை உணராமல் இருந்து விட்டேன். அடியனை மன்னிக்க வேண்டும். நான் இவ்வளவு கடுமையாக பேசிவிட்டேன் என்று மனவேதனைப்பட வேண்டாம். என் சுபாவம் அப்படி. சம்பிரதாய விவகாரங்களில் ஏதேனும் தவறு நடப்பதை பார்த்துவிட்டால் எனக்கு சுள் என்றுதான் சொல்லத் தோணுமே தவிர சூசகமாக சொல்லத் தெரியாது. எனது சொல்லின் கடுமையால் ஒருவன் தன் தவறை உணர்ந்து மறுமுறை அத்தவறை செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் என் நோக்கமே தவிர அவனை நோகடிக்க வேண்டும் என்பது இல்லை. உம்மை பிறர் நோக்கும்போது அவர்களையும் அறியாமல் கையெடுத்து கும்பிடும்படிதான் உமது தோற்றம் அமைய வேண்டும். அதுதான் நீர் உமது ஆச்சாரியருக்கு செய்யும் பிரதியுபகாரம், மரியாதை. இதெல்லாம் என் ஆச்சாரியார் யமுனாச்சாரியார் சொல்லாமல் சொன்ன பாடம். நம்பிகளே, மிகவும் புரியும்படி சொன்னீர்கள். தங்கள் ஆச்சாரியரிடம் நானும் ஆசி பெற ஆசைப்படுகிறேன். அவர் நிச்சயம் உமக்கு ஆசி வழங்குவார், கவலைப்படாதீர்கள். மற்றபடி அகத்தில் அனைவரும் நலம்தானே? நலம். உமது தங்கைக்கு வரன் பார்க்க ஆரம்பித்து விட்டீரா? வருகிற தை பிறந்ததும் ஆரம்பிக்க வேண்டும். சரி, நான் புறப்படுகிறேன். இருங்கள், அமுது உண்டு விட்டு போகலாம். இல்லை சுவாமி, நான் அகத்திலிருந்து புறப்படும் போதே உண்டு விட்டேன். இருப்பினும் அகத்திற்கு வந்தவருக்கு ஜலமாவது கொடுக்காமல் அனுப்புவது முறையல்ல. மேகவல்லி, சுவாமி, ஜலம் கொண்டு வா. சரி சுவாமி. கொடு, அருந்துங்கள். நான் புறப்படுகிறேன். ஆகட்டும். சுவாமி, இந்தாருங்கள். சரி, பிரயாணத்துக்கு வேண்டியவற்றை இதில் வைத்து விட்டாயா? நான் இப்போது புறப்பட்டால்தான் குறிப்பிட்ட நேரத்திற்குள் ஸ்ரீரங்கம் செல்ல முடியும். அனைத்தையும் தயாராக வைத்திருக்கிறேன் சுவாமி. ஆனால் என்ன மேகவல்லி, ஏதோ மென்று விழுங்குகிறாய்? என்ன சொல்ல நினைக்கிறாய்? தயங்காமல் சொல். ஒன்றுமில்லை. நான் சொல்வதை கேட்டு தாங்கள் கோபப்பட்டு விடக்கூடாது. வெளியிலுள்ள மற்றவர்கள் தான் அப்படி நினைக்கிறார்கள், நான் கோபக்காரன் என்று. நீயுமா அப்படி நினைக்கிறாய்? சரி, சொல். தாங்கள் வந்து ஓரிரு நாட்கள் தான் ஆகிறது. அதற்குள் புறப்பட்டு விட்டீர்களே. மேகவல்லி, நான் ஓய்வெடுப்பதற்காக இங்கு வரவில்லை. ஒரு ஸ்தோத்திர மாலையை என் ஆச்சாரியார் தொகுத்து கொண்டிருக்கிறார். அதற்கு சில தத்துவ ஆராய்ச்சிகளை என்னிடம் கொடுத்திருந்தார். அதை பற்றிய குறிப்புகளை இங்கு வந்து எடுத்துக்கொண்டிருந்தேன். ஆனால் நான் எடுத்த தகவல்களில் ஒரு சில விஷயங்களை ஆச்சாரியரிடம் தெரியப்படுத்தி விளக்கங்களை பெற வேண்டியுள்ளது. எனவேதான் உடனே புறப்பட வேண்டிய சூழ்நிலை. சரி, வண்டிக்காரனை வரச் சொல்லியிருந்தேனே, எங்கே காணவில்லை? வண்டிக்காரனை அழைத்து வருகிறேன் என்று சொன்ன உன் தம்பி மாதவனையும் இன்னும் காணவில்லையே. இதோ வந்துவிட்டேன் அத்திம்பேர்.
என்ன மாதவா, வண்டிக்காரனை அழைத்து வந்து விட்டாயா? இல்லையே திம்பேர், வழக்கமாக வரும் வண்டிக்காரன் எங்கு தேடியும் கிடைக்கவில்லை. மற்றவர்களை கூப்பிட்டால் யாரும் வர மறுத்து முகத்தை திருப்பிக் கொள்கிறார்கள். எதனால் மறுக்கிறார்கள்? அது தாங்கள் ஒரு சிறு தவறு நேர்ந்தாலும் கடுமையாக கோபித்துக் கொள்வீர்களாம். தவறு செய்தால் கோபித்துத்தானே ஆக வேண்டும். நான் உடனடியாக ஸ்ரீரங்கம் புறப்பட வேண்டுமே. வண்டிக்கு என்ன செய்வது? வணக்கம் சாமி, நீங்க அனுமதிச்சீங்கன்னா நான் உங்களை கூட்டிட்டு போறேன் சாமி.